ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல திருவிழா தேர்னு வந்தாலோ கோழி ஆடுன்னு பலி கொடுக்கறது வழக்கம். ஆனா அந்த காலத்துல இந்த தமிழர்கள் மனுஷனையே பலி கொடுத்திருக்காங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி கிராமங்கள் தங்களுடைய காவல் தெய்வமா வணங்கிட்டு இருக்க அந்த தெய்வத்தின் சிலை உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஒவ்வொரு கிராமத்திற்கும் வெவ்வேறு காவல் தெய்வங்கள் இருக்கு. இந்த காவல் தெய்வங்கள் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லை நடுக்கற்கள்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் இருக்கு. அதனால நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களின் எல்லைகளிலும் காவல் தெய்வம்னு சொல்லி ஒரு சிலை இருக்கும். ஆனா உண்மையாலுமே அந்த தெய்வங்கள் யாரும் அந்த சிலையை அங்க வச்சா? இந்த மாதிரியான கேள்விக்கு நமக்கு பதிலே தெரியாது. ஆனா முக்காவாசி கற்கள்ல ஒரு வீரன் வாளை ஏந்திக்கிட்டு இருக்க மாதிரியும் இல்ல குதிரையில போய்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கிற உருவங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நடுக்கற்கள்லயே பல வகைகள் இருக்கு. வீரக்கல், அதுக்கான அர்த்தம் போர்ல செத்து போன வீரர்களுக்கான வைக்கக்கூடிய கல். சதிக்கல், கணவனை மாய்த்த மனைவிகளுக்காக, அவர்கள் கூடயே இறந்து போன மனைவிகளுக்காக வைக்கக்கூடிய கல். நவகாண்டம், போருக்கு முன் தன் அரசனின் வெற்றிக்காக தன் உயிரை மாய்த்து பூஜை செய்யும் வீரர்களுக்காக வைக்கப்படும் கல். கடைசியா புலிகுத்திக்கல், புலிகளுடன் சண்டையிட்டு உயிரிழந்த வீரர்களுக்காக வைக்கப்படும் கல். இதுல இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறது நவகாண்ட கல். அந்த காலத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு வீரன் முன் வந்து கொற்றவை போர்களின் கடவுள் கிட்ட தன்னுடைய உடல்ல இருந்து 9 பாகங்களை தாலியிலேயோ இல்ல ஒரு தாம்பூல தட்டிலேயோ வச்சு தெய்வத்துக்கு படைப்பான். இந்த பூஜையை அவன் பண்ணி முடிச்சதும் கடைசியா 9ஆவதா அவன் கொடுக்கக்கூடிய உடல் உறுப்பு தான் அவனுடைய தலை.